அழகாக இருக்கிறது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, தென்னிந்திய பார்வையாளர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கொடியும் ஒன்னா பறக்குது. நான் சொல்றது முன்னாடி பாப்பா உங்களுக்கு நமது ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கொடியும், நமது திருமாரஞ்சி அவர்களின் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி கொடியும் இன்றைக்கு ஒன்றாக ஒரே கூட்டணியில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இங்கே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக நமக்குள் ஜாதி மத பேதமின்றி நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இன்றைக்கு தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நமது சொந்தங்கள் அனைவரும், அது எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அனைவரும் ஓரணியில் திரண்டு மீண்டும் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக ஒரே கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். இந்த கூட்டணி நமது தேனி தொகுதி போன்று தமிழ்நாடு முழுவதும் 39 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் மாபெரும் வெற்றி பெறப் போவது உறுதி என்பதை நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க. இன்றைக்கு சின்னமனூர் என்றாலே எப்பொழுதும் அது நாம் பகல்ல வந்தாலும் சரி, மத்தியானம் கொளுத்துற வெயில்ல வந்தாலும் சரி, நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் சரி, இங்க உள்ள சகோதர சகோதரிகள் எனக்கு எப்பொழுதும் ஆதரவளிப்பீர்கள். நான் நமது தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த சாலையில் எப்பொழுது சென்றாலும் கடத்தெருவில் இருக்கின்ற கடையிலே உள்ளவர்களும் சரி, இந்த ஜங்ஷன்ல கூடியிருக்கிறவர்களும் சரி, என்னை அன்பாக கையை சேர்த்து வழியனுப்பி வைப்பீர்கள். ஒரு 14 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு உங்களை சந்திக்க மீண்டும் ஓடோடி வந்திருக்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை இந்த முறை குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற என்னை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இங்கே தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் ஏதோ வங்காள விரிகுடா கடலே இங்கே சின்னமனூரை நோக்கி வந்தது போல இந்த கடுமையான வெயிலிலும் 5 மணிக்கே இங்கே வந்திருப்பீர்கள். 4 மணியிலிருந்து நான் கூட புத்துசாமி அண்ணன் கேட்ட, ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு போகுமான அண்ணா வேணாம், நம்ம நாராயணத்தாவன் பட்டியல போய் நீங்க பேசி ஆகணும். எதுக்கு சொன்னாரு தெரியுதுல்ல? வீட்டுல இருந்து 5 மணிக்கு கிளம்புனார், கிளம்பிட்டேன். இங்க பார்த்தா நீங்க கடல் அலை போல் கூட்டி இருக்கீங்க. இன்னும் 7 மணிக்கு வந்தா சின்னமனூரே தாங்காத போல இருக்கு. இந்த ரோட பிளாக் ஆயிடும் போல.
மறுபடியும் ஒரு நாள் வர்றேன், இங்கதானே இருக்க. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் இப்படி ரோட்ல வருவாங்க மார்க்கெட் கோட்டை போறப்ப. அப்ப கேட்ட சொன்னாரு முத்துசாமி, ஏங்க சின்னமனூருக்கு நான் மறுபடியும் போகணும்னு. அண்ணா நம்ம ஓடப்பட்டி எல்லாம் முடிச்சிட்டு அப்படிதான் மார்க்கெட் கோட்டை போவோம், அன்னைக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன்னு. இந்த பிள்ளைங்க எல்லாம் கேட்கல முட்டாய் வாங்கி தரேன்னு கேட்கிற மாதிரி அவரை கேட்டேன். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த ரூட்ல போகணும் அப்படின்னு மிரட்டுறாரு. என்ன அது என்னன்னு கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா? அவர் பேர் என்ன? முத்து. முத்து ஏன்னா தம்பி நீங்க கண்ணாடி எல்லாம் போட்டீங்க, இப்ப 15 ஆண்டுல அவ்வளவு வித்தியாசம். சரி, அப்ப சின்ன பையனா இருப்பாரு. நல்லா இருக்கீங்களா? சரி சரி. இங்க எனக்கு எல்லாம் அறிமுகமான முகங்கள் பல பேர் இருக்கீங்க. சின்னமனூர் இந்த டவுன்ல நான் சுத்தாத தெருவே கிடையாது. நிறைய இல்லையா? நகராட்சி தேர்தலில் ஒருத்தரை சேர்மன் ஆக்கி விட்டோம், அந்த அப்ப முதலே ஓடி போயிட்டாரு. இல்ல அது மாதிரி ஒருத்தரை எம்பி ஆக்கி விட்டோம், நீங்க ஓடியே போயிட்டாரு. எல்லாரையும் வளர்த்து விட்டாங்க. யாரும் நினைச்சு பார்க்கலாம். ஆனா இங்க உள்ள மக்கள் மாத்திரம் என்னை நினைத்து பார்க்கிறீர்கள். அதுதான் எனக்கு பெருமை. இந்த பெருமை ஒன்றே போதும். அது எவ்வளவு பெரிய பதவிக்கு ஈடு இல்லை. என்னங்க அண்ணா அப்பா தர பாத்தீங்களா நம்ம ஊரு எப்படி இருக்குன்னு? 15 வருஷம் கழிச்சு வர்ற உண்மையா 2010க்கு அப்புறம் இந்த மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிட்டு, சிலர் செய்த சதியால் நான் அரசியலில் இருந்தே ஒதுங்கி இருக்க வேண்டிய கட்டாயம். எப்படி ராமர் வனவாசம் போன மாதிரி நானும் போயிட்டேன். ஆனா மீண்டும் வந்து குதிச்சுட்டு உங்கள் வேட்பாளராக. அப்பெல்லாம் அம்மா இருந்தாங்க, அவங்கள்ட்ட உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நமது சின்னமனூர் போல அப்பொழுது இருந்த பெரியகுளம் தொகுதியில அனைத்து பகுதிகளின் தேவைகளையும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் அம்மா அவர்களிடம் பெற்று தந்தேன். அன்றைக்கு 2 மந்திரிகளையும் அம்மா அவர்கள் நமது பகுதிக்கு கொடுத்தார்கள். சரியா இல்லையா? ஏன் முதல் மந்திரியே கொடுத்தாங்க அம்மா 6 மாசத்துக்கு. அது நமக்கெல்லாம் பெருமை. இன்றைக்கு அந்த முதல் மந்திரி நம்மோட வந்து விட்டார். சரிதானே? இடையில ஏதோ காலத்தின் கட்டாயம் அவர் பிரிந்திருந்து இன்றைக்கு நம்மோடு சேர்ந்து வந்து விட்டார். தம்பி இருங்க, பேசிட்டு வாங்கிரு தம்பி. அதுபோல அம்மா இருந்தார்கள், எல்லாவற்றையும் பெற்று தந்தாரு. இப்பொழுது அம்மா இல்லை என்று சில பேர் நினைக்கக்கூடும். அம்மா அவர்கள் இல்லை. அம்மா அவர்கள் இடத்திலே இன்றைக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி இருக்கின்றார். அவர் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக சிறந்த ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். ஊழலற்ற ஆட்சி, இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற ஆட்சி. அந்த மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பிரதமராக போவது உறுதி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த பிரைம் மினிஸ்டர் நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன வெற்றி பெற செய்து குக்கர் சின்னத்தில் வாக்களித்து, குக்கர் சின்னம் எப்படி கிடைத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்கே நகர் தொகுதியில நான் சுயேட்சையா போட்டிட்டேன். அப்ப அண்ணன் பழனிசாமி கம்பெனி ஓட்டுக்கு 10,000 ரூபாய் அள்ளி வீசினாங்க. தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அங்க உள்ள மக்கள் ஏழை எளியவர்களாக இருந்தாலும் 90% தினக்கூலிகளாக இருந்தாலும் மீனவர்கள் கடலுக்கு சென்றுதான் பிழைப்பு நடத்த வேண்டும். ஆனா அந்த 10,000 ரூபாய்க்கெல்லாம் ஒரு வீட்டுல 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. 10 ஓட்டு இருந்த வீடெல்லாம் இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் கூட கொடுத்தோம், ஒருத்தர் கூட மனசு மாறல. இதெல்லாம் யாரு விட்டு பணம்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அம்மாவுடைய பணம், இது மக்கள் வரி பணம் எங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு குக்கரை அவங்க போட்டு அழுத்துற எல்லா மெஷின்லயும் குக்கர் பட்டன் ஆடி போயிட்டு அங்க இருந்த ஆபீசர்ஸ் சொன்னாங்க, போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க என்கிட்ட. அதே நிலை அந்த அம்மாவின் தொகுதியில எனக்கு கிடைத்த குக்கர் சின்னம். அதோடு இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கின்றேன், நமது தொகுதிக்கே வந்திருக்கின்றேன். உங்க வீட்டு பிள்ளையாகிய என்னை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து தொடர்ந்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்றிட இனி யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. இனி தினகரனுக்கும் தேனிக்கும் உள்ள பந்தத்தை யாராலும் பிரிக்க முடியாது. சரிதானே? எனது சுவாசம் உள்ளவரை இந்த பகுதிக்காக உழைத்திடுவேன். என்னோட ஆசையும் அதுதான். இந்த வந்துட்ட இந்த தேர்தல் வந்துச்சு, வந்துட்ட இனிமே இந்த தொகுதியின் வளர்ச்சியை எனது கண்ணாக கருதி நம்ம
கட்சியோட தலைவராக இருக்கலாம். 234 தொகுதி எனக்கு வேண்டியதுதான். இருந்தாலும் தேனி அரசியலிலே அம்மா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி ஆளாக்கிய தொகுதி. இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் கடுமையாக பணியாற்றிடுவேன். முன்பு 10 ஆண்டுகள் பணியாற்றியதை நீங்கள் மனதில் வைத்துதான் இவ்வளவு அன்போடு பாசத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள். இன்னும் வருங்காலத்தில் அதைவிட அதிகமாக நான் உங்களுக்காக பணியாற்றுவேன். நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்றைக்கு பாஜக தலைமையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நமது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, தேவநாதன் அவர்களின் கட்சி என 12 கட்சிகள் நமது கூட்டணியில் இருக்கு. சமத்துவ மக்கள் கட்சி என நமது கூட்டணி தேனி தொகுதியை போல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மக்கள் ஆதரவோடு நமது வேட்பாளர்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வருகிறார்கள். நீங்க நமக்கு வேட்பாளர் பிரதமர் மோடி. திமுக வேட்பாளருக்கு யாருக்கு சொல்லி ஓட்டு கேட்க போறாரு? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு யார் எம்பி ஆகி போய் யார் எங்க போறது? யாரு ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? இல்ல பழனிசாமி கம்பெனி ரெட்டலையை தூக்கிட்டு வருமே, யார் பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? தமிழ்நாடு பட்ட பாடே போதாது. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து யாரும் வாக்குகளை வீணடிக்காமல் குக்கர் சின்னத்தில் அளிப்பதன் மூலம், என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவின் பிரதமரின் கருத்தை வலுப்படுத்துகிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பாற்று குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு கேட்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் காலம்புரை எந்திரிச்ச உடனே தாய்மார்கள் குக்கரில் தான் அடுப்படையில் வெடிக்கணும். அந்த குக்கரை பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரன் ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்பதை சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.